கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5:14 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயினால் சொன்ன வார்த்தை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஏன் இப்படி சொல்லி இருக்கிறார்? அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரோடு நாம் ஐக்கியமுள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம், அந்த ஒளியில் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்பதாகவே தேவனோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும் போது நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்கு நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். பாருங்க, அது கீழே சொல்லப்படுகிற வார்த்தை, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? கவனிக்க, ஒரு மலை மேல் உள்ள பட்டணம், நல்ல உயரத்தில் உள்ள ஒரு பட்டணம். கவனிங்க, அது எந்த காரியத்தை கொண்டு மறைக்க முடியாது. எந்தவித இந்த பூமியின் காரியங்கள், இருளான காரியங்கள், அந்தகாரமான காரியங்கள் ஒன்றும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, மறைக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனுக்குள் இருக்கிற நீங்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாகி உங்களுக்கு நேரிடுகிற எல்லா விதமான சத்ரு கொண்டு வருகிற எல்லா இருளின் காரியங்கள், அந்தகாரத்தின் கிரியைகள், இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஒன்றும் உங்களை மறைக்க முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு உங்களை இந்த பூமிக்கு வெளிச்சமாய் அவர் வைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை உங்கள் மூலியமாய் ஆண்டவராகிய இயேசு மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சொல்லப்படுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று மாத்திரமல்ல, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கும் போது இந்த பூமியின் காரியங்கள், சத்துருவின் கிரியைகள் ஒன்றும் உங்களை தொட முடியாது. அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைக்கிற எந்த காரியங்களும் தடைப்படாது. அவர் நிச்சயமாகவே செய்கிற நன்மைகளை உங்க வாழ்க்கையிலே உங்க மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள கருவிகளாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் இயேசுவின் ராஜ்யத்திற்காய் தேவனுக்கென்று பயன்படுவோம். அநேகருக்கு கர்த்தருக்கென்று பலப்படுகிறவர்களாய், அநேகருக்கு சாட்சியுள்ள கருவிகளாய் கர்த்தருக்கென்று நிலைத்திருப்போம். கர்த்தர் இன்று முதல் உங்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.